வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் தமிழக ஊரகப் பகுதி மாணவர்களுக்குண்டான திறனாய்வு தேர்வுக்குண்டான விண்ணப்பம் 2024க்கு இதை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கு உண்டான கடைசி தேதி என்ன, இதுக்கு யார் யார் தகுதியானவர்கள், இதுக்கு எங்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும், விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு, குடும்பத்தின் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை ஆனது ஊரக பகுதி மாணவர்களுக்குண்டான திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்குண்டான அறிவுரையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஊரக திறனாய்வு தேர்வு TRUST எக்ஸாம் டிசம்பர் 2024, அதாவது 2024-25 கல்வியாண்டில் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளியில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்கள் 2024 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஊரக திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஆணை எண் 960 கல்வித்துறை நாள் 11/10/91 படி ஊரகப் பகுதிகளில், அதாவது கிராமப்புற பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து மற்றும் டவுன்ஷிப் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் 2024-25 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர் இந்த திறனாய்வு தேர்வு எழுதுவதற்கு தகுதி உடையவர்கள் ஆவார். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க தேர்வோரின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு வருவாய்த்துறையினரிடமிருந்து இன்கம் சர்டிபிகேட் பெற்றிருக்க வேண்டும். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் மாணவ மாணவியர் dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து தேர்வுக்கான கட்டணம் ரூபாய் 5, சேவை கட்டணம் 5 யாக மொத்தம் 10 ரூபாயை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் பணமாக பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த விண்ணப்பம் டவுன்லோடு பண்ணுவதற்கு தேவையில்லை, நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக அங்கிருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க 12/11/2024 முதல் 20/11/2024 வரை விண்ணப்பிக்கலாம் என்ற காலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்படும் 100 தேர்வுகளுக்கு, அதாவது 50 மாணவர் + 50 மாணவியர் ஆக மொத்தம் 100 தேர்வர்களுக்கு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தொடர்ந்து படிக்கும் காலத்துக்கு படிப்புதவித் தொகையாக ஆண்டுதோறும் 1000 வீதம் வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. இதுல முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகராட்சி மற்றும் மாநகராட்சி பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் இதற்கு விண்ணப்பிக்க முடியாது. இது ஒன்லி கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்குண்டான ஒரு திட்டமாகவும் கருதப்படுகிறது. இந்த லிங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப படிவம் இருக்கு. இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அங்கிருந்தும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோடு பண்ணிக்கலாம். இதில் உங்கள் பெயர், கல்வியியல் மேலாண்மை தகவல் முறையின், அதாவது உங்களோட எம்இஸ் நம்பர், பாலினம், M ஃபார் மேல், F ஃபார் ஃபீமேல், T ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ நீங்கள் MFRT மட்டும்தான் எழுதணும். பிறந்த தேதி, தந்தை பாதுகாவலரின் பெயர், பள்ளியின் பெயர் மற்றும் முகவரி, அதுக்கப்புறம் தேர்வு எழுதும் மொழி தமிழ் மொழியுமா அல்லது இங்கிலீஷ்லையா, பெற்றோரின் தொலைபேசி எண், அதுக்கப்புறம் பெற்றோர் பாதுகாவலரின் கையொப்பம், தலைமை ஆசிரியரின் கையொப்பம் கட்டாயம் பெறப்பட்டு நீங்கள் 10 ரூபாயை தலைமை ஆசிரியரிடம் இந்த விண்ணப்பத்துடன் இணைத்து தர வேண்டும். ஸோ இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். ஊரக திறனாய்வு தேர்வு 2024 டிசம்பரில் வரப்போகுது. அதுக்கு எப்படி விண்ணப்பிப்பது, இதுக்கு உண்டான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.